பார்வதி தேவி முன்னைய பிறவியில் சதியாக இருந்தவர். சிவபெருமானின் மீது கொண்ட அன்பால் மீண்டும் இமயமலை மன்னன் மெனகா மற்றும் இமவான் ஆகியோரின் மகளாக பிறந்தார். சிவனை மணப்பதே அவரது ஒரே ஆசை. சிவனை மணக்க பார்வதி இமயமலின் கடுமையான குகையில் தவம் செய்யத் தொடங்கினார். கொடிய குளிரில் நின்று தவம் செய்தார். காய்களும் கனிகளும் மட்டுமே உண்டு உடலை வருத்தினார். தீயை ஏற்றி அதன் ஒளியிலேயே சிவனை தியானித்தார். அவருடைய தவத்தின் தீவிரத்தைக் கண்ட இந்திரன் முதலிய தேவர்கள் அஞ்சினர். சிவபெருமானின் தவத்தையும் கலைக்க முடியாமல் பார்வதியின் தவமும் வலுப்பட்டால் உலகின் சமநிலை குலையும் என்பதால் சிவனிடம் மன்றாடினர். சிவனின் சோதனைகள். சிவபெருமான் பார்வதியின் பக்தியை சோதிக்க வயோதிக பிராமணனாக வந்தார். சிவன் பித்தன். அவனை ஏன் விரும்புகிறாய் என்று கேட்டார். அவன் உடம்பில் புழுக்கள் ஊறும், அவன் தலையில் கங்கை கொந்தளிக்கும் என்று எள்ளினார். ஆனால் பார்வதி என் உள்ளம் அவருக்கே சொந்தம் என்று உறுதியாக நின்றார். பின்னர் சிவன் ஒரு இளைஞன் வந்து அவளை மணக்க மறுத்தார். ஆனால் பார்வதி உன் திருவடிகளே என் மோட்சம் என்று பதிலளித்தாள். இறுதியாக சிவபெருமான் தன் உண்மையான வடிவத்தை காட்டினார். ஜடைமுடி, பிறையணிந்த நெற்றி, கருடனை போன்ற கண்கள், திருநீற்றுப் பொலிவு, புன்னகை செய்து வருக தேவி என்று அழைத்தார். தேவர்கள் ஓம் நமசிவா என்று முழங்க அக்னி சாட்சியாக திருமணம் நடந்தேறியது. இவ்வாறு பார்வதியின் தவமும் சிவனின் கருணையும் இணைந்து உலகுக்கு அமைதியே தந்தது.